நான் சொல்கிறதெல்லாம் நான் சொல்லின்னு வந்துடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் 1983 எங்கள் அப்பா வீரராகவேல் வக்கீல் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு டிசம்பர் 15 அன்னைக்கு பேசிலே இருந்தவர் முக்தி அடைஞ்சிட்டார். வைகுண்ட ஏகாதசி மரணம், துவாதசி தகனம். சாதாரண ஏகாதசியில் கிடைக்கிறதே கஷ்டம். எங்கள் அப்பாவுக்கு வைகுண்ட ஏகாதசியில் கிடைத்தது. எவ்வளோ பெருமையாக இருக்கு. ஆனால் அவர் எத்து போன உடனே எங்கள் அம்மா எங்கள் ஆற்றுல ஒரு வழக்கம் என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, ஒரு வருஷத்துக்கு குருவை சந்திக்கக்கூடாது. அதை நான் அதுக்கப்புறம் உடச்சிட்டேன். அது எப்படி நான் அப்புறம் சொல்கிறேன். என்னால் குருவை பார்க்காம இருக்க முடியல. அப்போ என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மா ஒரு வருஷம் ஆன உடனே என்னை கூப்பிட்டு ஒரு கவரில் இதில் நான் லெட்டர் எழுதியிருக்கேன், இது எடுத்துகிட்டு பெரியவாள்கிட்ட போய் காஞ்சிபுரத்தை கொடு, நீ படித்து பார்க்கக்கூடாது, பிரிக்காத, பெரியவா என்ன பதில் சொல்கிறாலோ அந்த பதில் என்கிட்ட சொல்லுன்னா. சரிம்மான்னு எடுத்துன்னு போகிறேன். எடுத்துன்னு போக பார்த்தேன், வந்தவாசி வர பார்த்து எனக்கு ஒரு சந்தேகம். இதில் அம்மா இதாக கண்ணாபுரம் எழுதியிருக்க போகிறா, அது எல்லோரும் வராது அந்த இடத்துல, சரின்னு சொல்லிட்டு பிரித்து படிச்சுட்டேன். அம்மா சொன்னதுக்கு நான் காப்பாற்றலை. அதை பிடிச்சி பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்கான்னா, எங்கள் எஜமானர் என்னை விட்டு போயிட்டார், எனக்கு இனிமேல் இந்த பூலோகத்தில் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு சீக்கிரமாக முக்திக்கு அருள் புரியுங்க, என்னால் என்ன பண்ணுன்னு தெரில, நான் எப்படி பூஜை பண்ணணும், எப்படி பஜனை பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணணுன்றது பெரியவா எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு எழுதியிருந்தான். எழுதிட்டு இது உடனே நான் என்ன பண்ணிட்டேன், என்னடா அம்மா இந்த மாதிரி எழுதியிருக்காளே, ஏன் நம்மளாம் இல்லையா, ஏன் அம்மாவுக்கு அப்பா மட்டும்தானான்னு எனக்கு அழுக வந்துடுது. அழுதுண்டே திருப்பி என்ன பண்ண, அந்த கடையில் கொஞ்சம் இட்லி வாங்கி திருப்பி ஒட்டிட்டு நேராக காஞ்சிபுரம் போனேன். மடத்து வாசலில் ஒரு தட்டில் வில்வம், பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு ஒரு தட்டு 6 ரூபா தான் அப்போ விலை வாங்கிட்டேன். என்ன பண்ண, இந்த லெட்டரை கீழே வச்சு மேலே வில்வத்தை வச்சு துளசி மாலையை வச்சு அதுக்கு மேலே இந்த தேங்காயை வச்சு இது தெரியாத அளவுக்கு எடுத்துன்னு போனேன். ஏன் எடுத்துன்னு போனேன் உள்ளேன்னா, அங்கே யாராவது 4 பேர் வருவா, கல்யாணத்துக்குன்னு 2 பேர் வருவா, கல்யாணம் பண்ணிட்டு வருவா, அவளுக்கு எதுக்கு எந்த சமாச்சாரத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கலான்னு சொல்லிட்டு நான் போய் பெரிய அதற்கு நின்று. அதே மாதிரி ஒரு வைஷ்ணவ குழந்தைகள் 2 பேர் வந்தான். நிச்சயமாக சொல்கிறேன், ராமர் சீத்தையை நான் பார்த்ததில்லை, ஆனால் அவள் 2 பேரை பார்த்த உடனே அவள் தான் ராமர் சீத்தை மாதிரி இருந்தான். அவ்வளோ அழகு, 17-18 வயசுக்குள்ளே சந்தோஷமாக பார்த்துட்டே இருந்தேன். பெரியவா எல்லாரையும் பார்த்துட்டு என்னை காமிச்சு அப்படியே கையை காமிச்சான். அப்போ பாலு தான் கூட இருந்தார். இந்த பாலு தான் எனக்கு எங்கே போனான்னு இருப்பார். அவர் சொன்னார், விழுப்புரம் சிதம்பரையர் பேரன் வந்திருக்கான்னாரு. என்ன வேணுமா கேளுடா அவனை அப்படின்னார். அவர் சொன்னார், அவன் என்ன கேட்பான், எப்போ வந்தாலும் பெரியவா அனுகிரகம். நான் எப்போ போனாலும் பெரியவா அனுகிரகம் ஒன்று தான் கேட்டிருக்கேனே தவிர இந்த 25 வருஷத்தில் நான் அவரை பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அந்த கட்டு, இந்த நோய் எதுவும் கேட்டது கிடையாது. எனக்கு கேட்கணும்னு தோணலை. அவர் பாதரட்சியை கூட கேட்டுக்கணும்னு எனக்கு தோணலை. ஏதோ அவரை போய் பார்த்த சந்தோஷம் இருக்குது. அப்போ என்ன பண்ணார், பார்த்துட்டு, டேய் அதெல்லாம் இல்லைடா பாலு, அவள் அம்மா எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கா, அதை தேங்காய்க்கு கீழே மறைச்சி வச்சுருக்கான், அது எடுத்து வாசிறான். உடம்பெல்லாம் சிரித்து போச்சு எனக்கு. எப்படி தெரியும் எங்கள் அம்மா எழுதிருந்து எப்படின்னு முதல்ல தெரியுமா, 2வது நான் மறைச்சி வச்சுருக்கிறது தெரியுமா. சரின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா கொஞ்சம் கஷ்டமாக எழுதியிருக்கா, இதை மெதுவாக இப்போ லேசாக படித்து விட்ருங்க, இவெல்லாம் போட்டேன், நான் இருந்து கேட்டுன்னு போகிறேன்லாம். வாங்கி படிச்சுட்டு ஒன்றும் இல்லை, எங்கள் எஜமான இறந்து போயிட்டாரு, நான் எப்படி இருக்குன்னா பெரிய அப்படி அனுகிரகம் பண்ணேன். ஏண்டா இது ஏடா ருக்மணி இத்தினோடு போயிட்டேன்னா இவ்வளோ சின்ன விஷயத்தை எழுதினா, இது ஏண்டா அவள் ஹஸ்பண்டு எங்கள் வக்கீலுடைய லெட்டர் பேடில் இருந்து எப்படி தெரியும், 1.5 பக்கம் எழுதியிருக்காடா, அதில் என்ன எழுதியிருக்கான்னு எனக்கு தெரியும், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம், உறக்க வாசி அப்படின்னார். சரின்ட்டு உறக்க வாசித்தான். படிச்சுட்டு பார்த்துட்டு, உங்கள் அம்மா ருக்மணி ஒரு பித்துக்குடி பைத்தியம், போய் சேர்றதுக்கு வழி கேட்டிருக்கான், அவள்கிட்ட போய் சொல்லு, போய் சேர்றதுக்கு வழி தெரிஞ்சால் கண்ணும் தெரியாத காதும் கேட்காம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஏன் ஒரு ஜெல்லில் பொம்மை மாதிரி இங்கே உட்காந்துருக்கேன், அவளுக்கு என்ன ஒரு மூலையில் உட்காந்துட்டு ராமநாம சொல்லுன்னு சொல்லுன்னு சொல்கிறார். இந்த பெரியவாளுடைய கருணை என்ன சொல்கிறது, எப்படி கண்டுபிடிச்சா